ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான புளி சாதம் தாங்க. புளி சாதம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. பட் நாங்கள் சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணி செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா புளி சாதமும் நல்லாயிருக்கும். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி அதுக்காக ஒரு 100 கிராம் அளவு புளியை நல்லா வாஷ் பண்ணி சாதம் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் புளி நல்லா ஊறி இருக்கும். ஸோ நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி புளியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு பிளேட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஒரு கடாய்க்கு மாற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வறுப்படணும். அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீரகம், மல்லி எல்லாம் ஆட் பண்ணி செய்வாங்க. அந்த புளி சாதமும் ரொம்ப நல்லாயிருக்கும், கோயில் புளியோதரை மாதிரி. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சிடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகுளுந்தம் பருப்பு எல்லாமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 6 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை, ஒரு 30 முந்திரியை 2 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நம்ம புளி சாதம் எப்பயுமே நல்லெண்ணெயில் தான் செய்யணும். ஏன்னா புளி ரொம்ப சூடு, நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஆகும்போது நமக்கு பெரிய அளவு ரியாக்ஷன் இருக்காது. ஸோ அதனால தான் நல்லெண்ணெயில் தான் புளி சாதம் செய்யணும். இப்போ நான் நல்லெண்ணெய் நிறையவே ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கடுகுளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகுளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நிலக்கடலை, முந்திரி ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். முந்திரியும் நிலக்கடலையும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த அளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி எடுத்து வச்சுக்கலாம். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. புளியும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா புளியை நல்லா திக்கான பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூனில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்காக நான் சின்னதாக ஒரு அச்சு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன துண்டு அச்சு வெல்லமே போதும். ஸோ இதை நல்லா நான் பொடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அச்சு வெல்லம் இல்லைன்னா குண்டு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும், நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி விட்டுட்டிங்கன்னா நமக்கு புளியோதரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இந்த கேப்பில் நான் சாதத்தை நல்லா வடித்து வச்சுருந்தேன், கொஞ்சம் நல்லா விதையாக. ஏன்னா புளி சாதத்துக்கு சாதம் குழஞ்சிருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் பருக்கையாக இருக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி நல்லா வடித்து சாதத்தை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ தான் புளி சாதத்துக்கு சாதம் நல்லா இருக்குது உதிரி உதிரியாக. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ திக்கான பேஸ்ட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்லி. இது ஃபுல்லுமே நமக்கு தேவையில்லை. ஸோ நான் இதில் பாதி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு இவ்வளோ சாப்பாடு தேவைப்படாது. ஸோ அதனால் நான் பாதி புளியோதரை மிக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது 1 மாதம் ஆனாலும் கெடாது. ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மாதம் வைக்கலாங்க. வெளியே வச்சா ஒரு 15 நாள் தான் வைக்க முடியும். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் சீக்கிரமாக கெட்டுரும். ஒரு 15 நாள் இல்லை 1 மாதத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற புளியோதரையில் சாதத்தை போட்டு நல்லா சாதம் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா வந்து ஸ்லோவாக வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டதுனால வந்து சாதம் இந்த கலரில் இருக்குது. நம்ம நார்மல் மிளகாய் போட்டால் நமக்கு புளி சாதம் கலரில் தாங்க வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாதம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம புளி சாதத்துக்கு கூட வந்து நான் வந்து முட்டை கிரேவியும் செஞ்சுருந்தேன். புளி சாதம்னு சொன்னோடனே எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு மெதுவடை வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து மெதுவடையும் செஞ்சுருந்தேன், முட்டை கிரேவியும் செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து எப்பயுமே புளி சாதத்துக்கு கூட நான்வெஜ் ரெசிபி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் புளி சாதம் செஞ்சாவே எப்பயுமே எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. பட் நாங்கள் இன்னைக்கு சிக்கன் மட்டன் வாங்காததால் முட்டை கிரேவி செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வடை வேணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் வடையும் செஞ்சுட்டு இந்த காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டோம். இந்த காம்பினேஷனில் யார் யார் சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.